ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதி, பி பகுதி. எப்பொழுதுமே வசனத்தை பிரிக்கலாம். ஏ பகுதி, பி பகுதி, முதல் பகுதி, 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி கூட பிரிக்கலாம், 5ஆம் பகுதி கூட சில வசனத்தில் பிரிக்கலாம். இந்த வசனத்தை 2ஆ பிரிக்க போகிறோம். அதில் 2ஆம் பகுதியை நான் வாசிக்க கேட்போம். நோ 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 ஏசாயா 59:19. கர்த்தருடைய ஆவியானவர், முழுமையா படிச்ச மாதிரி தெரியலையே. சத்துரு வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஓ ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்காய் கொடியேற்ற போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை 3 பகுதியாக நம்ம பிரிக்கணும். நிறைய பேர் டைரியில் எழுதுறீங்க. இந்த பழக்கம் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம், நல்லது. அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக பின்னாடி உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தை 3 பகுதியாக நாம் பிரிக்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் முதல் பகுதி எதை பற்றி பேசுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு பிரிந்து போன நிலைமையை காட்டுகிறது. தேவனை விட்டு விலகி போனதை காட்டுகிறது. ஆண்டுடைய ஜனம் ஆண்டவரை மறந்து போனார்கள். அவரை ஆராதிக்க மறந்து போனார்கள். அவர்கள் விலகி போனார்கள். உலகத்துக்குள்ளே போனார்கள். விக்கிரகத்துக்குள்ளே போய்விட்டார்கள். விட்டு வந்த பழக்க வழக்கத்துக்குள்ளே போய்விட்டார்கள் என்பதை 1 முதல் 8 வசனங்கள் அங்கே பேசுகிறது. 2ஆம் பகுதி 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் இந்த தேவனை விட்டு பிரிந்து போன இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களை தேவனிடத்திலே அறிக்கை செய்து அழுது புலம்பி ஒப்பு கொடுத்து செய்கிற ஜெபமாக இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. அவர்கள் அந்த ஜெபித்து கர்த்தரிடத்தில் வந்து சேருகிறார்கள். தேவனிடத்திலே நெருங்கி வருகிறார்கள். 3ஆம் பகுதி 15ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியிலிருந்து 15ஆம் வசனம் 2ஆம் பகுதி பி பகுதியிலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் சியோனுக்கு இறங்கி மீட்கிற கர்த்தருடைய கிரியை குறித்து அங்கே 3 காரியங்களை நான் சொல்லியிருக்கிறேன். 1, ஜனங்கள் தவறு செய்து அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். கடந்த 10 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த சம்பவங்கள் யாராவதுக்கு நடந்திருக்கலாம். சற்று தூரமாய் நீங்கள் ஆண்டவரை விட்டு போயிருக்கலாம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பல நாட்கள் பல மாதங்கள் ஆகியிருக்கலாம். வேதத்தை திறந்து வாசித்து பாடி குடும்பமாய் ஜெபித்து பல வருஷங்கள் ஆகியிருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த ஜனங்கள் 2ஆம் பகுதி வரும்போது அறிக்கையிட்டு அழுது ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கு உள்ள செய்தியின் வசனம் ஏசாயா 59:19. இந்த வசனம் எந்த பகுதியில் இருக்கிறது? 3 பகுதி சொன்னேன். 3ஆம் பகுதியில் இருக்கிறது. யாருக்காக இதை செய்கிறார்? தேவனை விட்டு பிரிந்த ஒரு கூட்டம், ஆண்டவரை மறந்த ஒரு கூட்டம். ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தும் அவரை துதிக்காமல் இருந்த ஒரு கூட்டம். இப்பொழுது தேவன் அருகில் மனம் திரும்பி வரும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு? அவர்கள் சத்துருக்களின் கையில் இருந்து, சத்துருக்கள் வெள்ளம் போல வந்தாலும் விரோதமாய் கொடியேற்றுகிற நம்முடைய தேவனாய் இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்யணும்னா நீங்க கை தட்டலாம். ஆண்டு உங்க குடும்பத்தில் அப்படி உங்களுக்காக, உங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துரு, அவனுக்கு விரோதமாய் ஆண்டவர் கொடியேற்றுவேன் இந்த மாதத்திலே வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் விசுவாசியுங்கள். ஏசாயா 59:19. சத்துரு, சத்தமாய் சேர்ந்து வாசியுங்கள். சத்துரு வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர்
அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார், கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் எழும்பி எனக்காக கொடியேற்றுகிற மாதம் இந்த நவம்பர் மாதம். ஆமென். இந்த தனிப்பட்ட ஒவ்வொருவருக்காய் கர்த்தர் பேசுகிறார். சில நபரோடு கர்த்தர் தெளிவாய் ஆவியானவர் பேசுகிறார். மகளே, சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவ பிள்ளையே, வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுக்காய் கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்ற போகிறார். ஹல்லேலூயா. சத்துருக்களை வேதம் பல விதங்களிலே புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். சத்துரு எப்படி வருவான்? ஆமா, சில நேரத்தில் ஆரவாரத்தோடு வரமாட்டான், கத்திக்கிட்டு வரமாட்டான், கொம்பு வச்சுட்டு வரமாட்டான், கருப்பு சட்டை போட்டுட்டு வரமாட்டான். நீங்கள் நேசிக்கிற எந்த பொருளை நேசிக்கிறீங்களோ அந்த பொருள் மூலமாக வருவான். அது யார் அதிகமாக ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவன் மூலமாக வரலாம். யார் மூலமாக அவன் வர முடியும்? தண்ணீரால் வருகிற வெள்ளம் அப்படி வரான். சில இடங்களில் ஆண்டவர் நம்ம புரிந்து கொள்றதுக்காக சத்துரு இப்படி சொல்லுவார். 1 பேதுரு 5:8 நினைக்கிறேன். எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல. அங்கே சத்துருவை ஆண்டவர் எப்படி வர்ணிக்கிறார்? சிங்கம் போல. இங்கே சத்துருவை எப்படி வர்ணிக்கிறார்? வெள்ளம் போல. நாம் எல்லாரும் விரும்பி குடிக்கிறது தண்ணீர். அப்படிதானா? எல்லாரும் தண்ணி விரும்பி குடிப்பீங்களா? இல்லை திட்டுறாங்கன்னு குடிப்பீங்களா? நம்முடைய சரீரத்தில் அதிகமான பகுதி தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது என்று மருத்துவம் அறிக்கை கூறுகிறது. நம்ம சரீரம் ஃபுல்லாக எதில் இருக்கு? தண்ணீரில் நிரம்பி இருக்கிறது. இந்த தண்ணீர் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது. இந்த தண்ணீர், குடிக்கிற தண்ணீர் இல்லாமல் நாம் வளர முடியாது. தண்ணீர் இருந்தால் தான் செடி வளரும். மனுஷர் உயிருக்கு காப்பாற்றுவதற்காக, மனுஷனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக, அவனுடைய வளர்ச்சி, அவன் வளருவதற்காக தண்ணீர் மிகவும் முக்கியமானது. பொருளாதார வளர்ச்சிக்கும் தண்ணீர் ரொம்ப முக்கியமானது. காரணம், தண்ணீர் மட்டும் இல்லை என்றால் வறட்சி தான் வரும். வறட்சி வந்தால் அதை தொடர்ந்து வறுமை வரும், அதை தொடர்ந்து மரணம் வரும். ஆகவே இந்த மாடர்ன் உலகில் மின்சாரம் இருக்கிறதே, மின்சாரம் பார்க்குறீங்களா? இந்த மின்சாரம் அதை கண்டுபிடிப்பதற்கு, அதை உருவாக்குவதற்கு, இந்த மின்சாரத்தை தயார் பண்ணுவதற்கு, அதிகமான மின்சாரத்தை பெறுவதற்கு இன்றைக்கு பயன்படுத்துகிற ஒரே சக்தி தண்ணீர். அணு மின் நிலையம் அப்படின்னு சொல்றாங்க. அணுசக்தி மூலமாய் மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. காற்றாடையா இந்த பெரிய ஃபேன், நமக்கு அந்த சர்ச்சுக்கு ஒரு ஃபேன் போட்டால் போதும் இல்லை? அந்த அவ்வளோ பெரிய ஃபேன், அந்த அதன் மூலமாய் கரண்ட் தயார் பண்ணுறாங்க. சொல்லுங்க, வேற? சோளத்திலையா? சோலார் மூலமாய் கரண்ட் தயார் பண்ணுறாங்க. வேற? எல்லாவற்றை விட அதிகமாக இந்த மின்சாரம் தயாரிப்பது தண்ணீரால். டேம் தண்ணீரால். மேட்டூர் டேம், பவானி சாகர் டேம், டூர் போகும்போது பார்த்துருப்பீங்கள, அங்கே தண்ணீர் மூலமாக ஏராளமான கரண்ட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். இந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை தவிர இந்த உணவு, நம்ம சாப்பாடு நம்ம பிளைட்டில் வரணும்னா அதற்கு மிக மின்றி அமையாதது எது என்று கேட்டால் தண்ணீர் தான். இந்த தண்ணீர் இல்லாவிட்டால் செடி வளராது. இந்த தண்ணீர் இல்லாவிட்டால் தானியம், கனி வகைகள், காய் வகைகள் நமக்கு வந்து சேராது. பொதுவாக இந்த பூமியில பெரும் பகுதி தண்ணீரால். ஆண்டவரே, ரொம்ப சில நேரத்தில் நினைப்பேன்,
ஜனங்க வாழ்றதுக்கு இடம் இல்லை. வெளிநாட்டில் போய் வாழணும்னு நினைக்கிறாங்க, சந்திர மண்டலத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் இந்த பூமியை முக்கால் பாகம் நிலம் பண்ணிட்டு கால் பாகம் தண்ணீரால் வச்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு இந்த குருவி மண்டை மூளை, இந்த குருவி மூளை, நம்ம மூளையெல்லாம் அப்படி யோசிக்கிறேன். ஆனால் கர்த்தர் எவ்வளோ ஞானமா இந்த பூமிக்கு அதிக எது தேவை, தண்ணீர் தேவைன்னு சொல்லி முக்கால் பகுதி தண்ணீரால் நிரப்பி வச்சிருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஒரே ஃபேமிலி, ஆதாம் ஏவாள், ஒரே ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்கு சும்மா ஒரு தண்ணி டேங்க் கொண்டு போய் ஒன்று வச்சு தண்ணி நிரப்பி இருக்கலாமே ஏசப்பா. அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி? 2 பேர்த்துக்கு எத்தனை நதிகள் ஓடுச்சு? 4 நதிகள், 4 அது ஆறுகளாய் பிரிந்து ஓடு. என்ன நம்முடைய ஆண்டவர் எதை கொடுத்தாலும் நிறைவாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன், அப்படி ஆண்டவர் மாத்திரம் இந்த பூமியை தண்ணீரால் நிலப்பகுதி அதிகமாக படைச்சு தண்ணீரை குறைச்சிருந்தாருன்னா நம்ம பூமி ஃபயர் பாலாக மாறி இருக்கும். என்ன பால்? ஃபயர் பால், நெருப்பு உருண்டையாக மாறி இருக்கும். எரிந்து சாம்பலாக இருக்கு இந்த பூமி. இந்த தண்ணீர் மாத்திரம் இவ்வளோ இல்லைன்னா இந்த பூமி என்னைக்கோ எரிந்து சாம்பலாக இருக்கும், ஒரு தீ பிளம்பாய் மாறி இருக்கும். இப்போ இந்த இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்ம இந்தியா, நம்முடைய தேசம் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த கிளைமேட் எவ்வளோ அழகாக இருக்குது. வேறு எந்த நாட்டிலும் இந்த கிளைமேட் இல்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவாமே. நம்முடைய நாடு ரொம்ப அருமையான கிளைமேட். இந்த உலகம் முழுவதும் நல்ல ஏர் கண்டிஷன் பண்ணி கர்த்தர் வச்சிருக்கிறாராம். ஏர் கண்டிஷன். டெல்லியில் போய் எங்காவது இடம் வாங்கிறாதீங்க, அங்கெல்லாம் காற்றோட்டம் இல்லை, ஏர் கண்டிஷன் இல்லை. ஒரு வாட்டர் கூல் சிஸ்டத்தை கர்த்தர் செஞ்சு வச்சிருக்கிறார். அப்படி இந்த பூமியை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தண்ணீர் என்பது நம்முடைய சரீரத்துக்கு சுகத்தை தருகிற, சுகத்தை கொடுக்கிற ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறார். ஆமென். நல்ல தண்ணி குடிக்கிறவங்கள பாருங்க, அவங்களுக்கு அதிக வியாதியெல்லாம் இருக்காது, நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரம் சுகமாய் இருப்பதற்கு இந்த தண்ணீர் தேவையாக இருக்கிறது. நாம் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்றால் தண்ணீர் மிக மிக அவசியம். தண்ணீர் தான் சரீரம் முழுவதும் சத்துக்களை பரவ செய்கிறது. ஸ்தோத்திரம். நாம் சாப்பிடுகிற இந்த சாப்பாடு செரிக்கணும்னா சொல்லி முடிங்க, தண்ணி ரொம்ப அவசியம். ஒரு டாக்டர் சொல்றார், உங்க பிளட் பிரஷர் நார்மல்ல இருக்கணும்னா நல்லா தண்ணி குடிங்க அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்றார். நம்முடைய எலும்புகள், ஜாயிண்ட், இந்த எலும்பு ஜாயிண்ட் பகுதியெல்லாம் நல்ல வேலை செய்யணும்னா அதற்கு முக்கியம் அந்த ஈரப்பசை தண்ணீர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேதனை அதிகமாகும், கை நீட்ட முடியாது, உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, வலிகள் உண்டாகும். ஆண்டவர் அங்கங்கே நல்ல தண்ணீர் ஈரப்பசைகளை கர்த்தர் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். சில கை எலும்புலன்னா அப்போ ஈரப்பசை இல்லைன்னு அர்த்தம், தண்ணி இல்லைன்னு அர்த்தம். தூக்க முடியல, உட்கார்ந்து எந்திரிக்க முடியல. ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய சரீரத்தில் டெம்பரேச்சர் பார்க்கணுன்னா, சிலருடைய சரீரம் ஹீட்டாகவே இருக்கும். சொல்லுவாங்களே சூட் உடம்பு, என்ன சூட் உடம்பு, ஹீட்டு. ஆமாம், நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அப்படி போய் தொட்டு பார்ப்பேன், ஐஸ் ஆட்டம் தான் இருக்கும். இன்னும் ஹீட்டுங்கிறாங்களே, சில்லுன்னு தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஹீட் ஒன்று இருக்குது, டெம்பரேச்சர் இருக்கு. இந்த சூட்டை தணிப்பதற்கு தண்ணி ரொம்ப அவசியம். என்ன சொல்கிறேன், இந்த தண்ணீர் எல்லா விதத்திலும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. சாப்பாடு தயாரிக்க, உங்களை என்னை பாதுகாக்க, நல்ல சீதோஷ நிலையை உண்டாக்க,
சரீரத்தை காக்க, பொருளாதாரத்தை காக்க எல்லாவற்றுக்கும் தண்ணீர் அவசியமாயிருக்கிறது. இப்போ பிரசங்கத்துக்கு வரேன். ஆனால் இதே தண்ணீர் வெள்ளமாய் வருமானால் ஒரு மனுஷனும் தப்ப முடியாது. தண்ணீர் அவசியம், மழை அவசியம். தண்ணீரும் மழையும் விரும்புகிறோம். அது வெள்ளமாய் மாறினால் ஒரு மனுஷனும் தப்ப முடியாது. நோவா காலத்துக்கு பிறகு, பைபிள் ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரம், நோவா அவன் காலத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் அழிவு பலவிதத்திலே சீற்றத்தால் அதிகமான மனிதர்கள் மரித்ததற்கு காரணம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வெள்ளத்தால் பல கோடி மக்கள் மரித்திருக்கிறார்கள் என்றால் வேற பூமி எதிர்ச்சி அதெல்லாம் இல்லை, வெள்ளத்தால். மனித குலத்தின் அழிவுக்கு 30% காரணம் இந்த வெள்ளங்கள். சைனாவிலே 4 முறை ஒரு வெள்ளம் வந்துச்சாம். நமக்கு சுனாமி வந்துச்சுல்ல, அந்த மாதிரி அந்த சைனாவுக்கு 4 முறை வந்துச்சாம். முதல் முறை வந்தப்போ 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் ஜனங்கள் அவர்களை வாரிக்கொண்டு போய்விட்டது. என்னங்க ஆளு அப்படியா? நான் வரமாட்டேன்னு சொன்னா விடுமா? நான் 8 மாடி கட்டடம் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ வந்து என்ன அசைச்சாலும் அசைக்க முடியாதுன்னு சொன்னா கேட்குமா? இப்பொழுது உங்க கண் முன்பாக கேரளாவை நினைத்து கொள்ளுங்கள். கடந்த நாட்களில் அந்த கேரளாவில் நடந்த அதிர்ச்சி அநேகரை இருதயத்தையே அதிர பண்ணிட்டு கண்ணில் கண்ணீர் வர வைத்தது. அந்த காட்சிகள் நீங்கள்லாம் பார்த்த கண் கலங்கினீங்க. நம்ம எல்லாம் கலங்கணும். கேரளாவில் நடந்த சம்பவம் அவ்வளோ பெரிய கட்டடத்தை நம்ம சின்னதில் மழை வந்தால் என்ன விளையாடுவோம்? மழை வந்தால் என்ன விளையாடுவோம்? கப்பல் செஞ்சு தண்ணியில் விட்டு விளையாடுவோம். நம்ம அப்படியெல்லாம் விளையாடி சந்தோஷமா இருந்தோம். நம்ம பிள்ளைகளை இப்போ போய் விளையாட சொல்லுங்க, போக மாட்டான். ஏன்? ஃபோனு. ஆமாம், விளையாட வாமா வெளியே, வரமாட்டேன். இல்லை டிவி. நம்ம நாட்களில் டிவி இல்லை, செல்ஃபோன் இல்லை. அதிக நாட்கள் மண்ணிலேயே. அதனால தான் மண்ணில் காலை வச்சதுனால எந்த நோய் நமக்கெல்லாம் வரல. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, 4 முறை வந்த எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 50 லட்சம் ஜனங்கள் சைனாவிலே மரித்து போனார்கள். மனுஷனை வாரிக்கொண்டு போகிற வல்லமை இந்த வெள்ளத்துக்கு இருக்கிறது. தண்ணீர் நல்லது, மழை நல்லது. ஆனால் அது வெள்ளமாய் மாறினால் உயிருக்கு ஆபத்து. பொருளாதாரம், நம்முடைய உடைமைகள், நம்முடைய சேமிப்புகள், நம்முடைய இயற்கை வளங்கள் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போகிறது. எல்லாவற்றையும் அழித்து நாசமாக்கி அழிக்கிற ஒரு வல்லமை இந்த வெள்ளத்துக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் பொருளாதார இத்தனை ஆண்டுகள் அதிகமாக அழித்தது காரணம் என்று பொருளாதார நிபுணர்கள் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்கிறாங்க. பொருளாதாரம் ஏன் அழிஞ்சது என்றால் இந்த வெள்ளத்தினால், இந்த அந்த இயற்கை சீற்றத்தால், இந்த வெள்ளத்தினால் உண்டான பொருளாதார அழிவை விட வேற எந்த இயற்கை சீற்றத்தினால் அழிவு வரலன்னு சொல்றாங்க. சமீபத்தில் நான் சொன்ன மாதிரி கேரளாவில் உயரமான கட்டடங்கள் அப்படியே அழகாக கப்பல் போல் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவ்வளோ பெரிய கட்டடங்கள், கார், லாரி, பஸ் ஜனங்களோடு அடித்து கொண்டு போகிறதை நாம் பார்த்தோம். எவ்வளவு இந்த வெள்ளத்துக்கு எத்தனையோ மனிதர்கள் மரித்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த கணக்கு சரியா சொல்ல தெரியல, அவங்களால முடியல, கணக்கு போட முடியல. வாரிக்கொண்டு போய்விட்டது உயிரை. ஸ்தோத்திரம். வெள்ளம் சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துரு எப்படி வருவான்? பின்னாடி சத்தம் வர மாட்டேங்குது. சத்துரு எப்படி வருவான்? இந்த மாதத்திலே உங்க வாழ்க்கையில ஒரு வெள்ளம் போல வருவான். குடும்பத்தை அழிக்க அவன் வருவான். உங்கள் பிசினஸை நாசப்படுத்த வருவான். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் அழிப்பதற்கு வருவான். வரட்டும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த மாதம் உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுவேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக
ஜெய கொடி ஏற்றுவேன். வரட்டும். இந்த ஜூலை 10 மாதம் வராத பிரச்சனையா? இந்த நவம்பர் மாதம் வரும். பயப்படுத்துறதுக்காக சொல்லல, வந்தாலும் நமக்கு ஒரு ஆறுதல் வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய், பிரச்சனைக்கு விரோதமாய், ஓ ஹல்லேலூயா, கொடியேற்றுவார், கொடியேற்றுவார். ஆமென். அப்படி வந்தாலும் அவர் பார்த்துக்குவார். ஆமென். கொடியேற்றுகிற தேவனாய் இந்த மாதம் உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். கொடியேற்றுதல் என்றால் ஜெயத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஜெயம் எடுப்பான், மேற்கொள்ள மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன நான் நேற்று அதான் சொன்னேனே, ஒரு நல்ல செய்தி ஏற்கனவே ஆயத்தம், வாக்குத்தத்த செய்தியோட ஒரு செய்தி ரெடி பண்ணேன். சிறையிருப்பு என்ற தலைப்பில். ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் சிறையிருப்பை மாற்றுவேன். அதில் 14:7 சரியா? அதுதான் வாக்குத்தத்தம். ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை பிரசங்கித்து, அதை தொடர்ந்து ஒரு நல்ல செய்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாலும் அதை ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஏவுதலை கொடுக்கல. பயங்கர தூக்கமாக வருது, டயர்டாக இருக்குது. இந்த காய்ச்சல் வந்துட்டு போனவங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த ப்ளூ காய்ச்சல் வந்துட்டு போய் எத்தனையோ வாரம் ஆச்சு. இன்னும் அந்த ஆக்டிவிட்டி, நல்ல அந்த சுறுசுறுப்பு செயல்பாடுகள் வரமாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் படுத்துக்கலான்னு இருக்குது. சோம்பேறித்தனமாக இருக்குது. ஒரு உள்ள சளி குறையாமல் இருக்குது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் கொரோனாக்கு வந்துட்டு போன மாதிரி தான். நம்ம நினைக்கிறோம் கொரோனா வரலன்னு, வந்துட்டு தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் கிருபையா காத்திருக்கிறார். என்ன சொல்ல வரேன், கொடியேற்றுதல் என்பது யுத்தத்துக்கு ஒருவர் சென்று வெற்றி பெற்று வரும்போது அவங்க கொடியை தூக்கி காட்டுவார்கள். நம்முடைய திருப்பூர் நாடு, நம்ம திருப்பூர் மாவட்டம் மற்ற மாவட்டங்களை விட வித்தியாசமான ஒரு வார்த்தை இந்த திருப்பூருக்கு வச்சிருக்கிறாங்க. என்ன திருப்பூர்? கொடிகாத்த குமரன். திருப்பூர் அப்படின்னா கொடிகாத்த குமரன். உங்களை என்னை சொல்லணும், ஆண்டுடைய வார்த்தையை காத்து கொண்ட சகோதரன் சகோதரி. ஆமென். ஆண்டவரை பிடித்து கொண்ட சகோதரன் சகோதரி. அவரை ஒரு நாள் எந்த சூழ்நிலை, எப்படி திருப்பூர் குமரன் அடித்து உதைத்து உயிர் போகிற நேரத்திலும் கொடியை பிடிச்சுக்கிட்டாரோ, உங்க வாழ்க்கையில் எத்தனை உபத்திரம் போராட்டம் வந்தாலும் இந்த நவம்பர் மாதம் வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். வசனத்தில் உறுதியாய் நில்லுங்கள். என்னங்க, வசனத்தில் உறுதியா நில்லுங்க. ஆமா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கிராமத்தில் ஒரு சர்ச்சுக்கு ஒரு புதுசாக ஒரு குடும்பம் வந்தாங்க. அவங்களுக்கு பைபிள்னா என்ன தெரியாது, வசனம்னா என்ன தெரியாது. அதனால உட்காந்துட்டு அவங்கள எல்லாரோட இப்படி கை தட்டிக்கிட்டு எதோ பண்ணிக்கிட்டு போகும்போது பக்கத்தில் கேட்டாங்க, என்னங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம், எனக்கு ஒரு சரீரத்தில் ஒரு வயிற்றில் ஒரு வலி பல வருடமாக இருக்குது, தற்கொலை முயற்சி பண்ணலான் இருக்கேன். ஆனாலும் அந்த வலி நீங்களே, எத்தனையோ முறை தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கேன், எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டேன், ஆனால் ஏசப்பா சுகம் தருவான்னு சொன்னதுனால தான் வந்தேன். இந்த ஆராதனை முடியும் போது கூட இன்னும் சுகம் ஆகலை, எப்போ சுகம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டப்போ பக்கத்தில் உள்ள அம்மா சொன்னாங்களாம், பாசிட்ட போய் எதை சொல்லுமா, அவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னோடனே பாசிட்ட வந்து முன்னாடி நின்று, பாஸ்டர் இந்த வயிற்று வலி தாங்க முடியல. கூட்டம் நிறையா நிற்கிறதுனால டக்குன்னு அந்த அம்மாவை பார்த்து, வசனத்தில் உறுதியாக நில்லுங்கம்மா, போமா. வசனத்தில் அவங்களுக்கு வசனம்னா என்ன தெரியாது, வசனம் தான் தெரியும். அதனால் வசனம் சொல்லிட்டாங்களேன்ட்டு பக்கத்து சகோதரிட்ட கேட்டாங்க, பைபிள் இருக்குல்ல, அந்த வசனத்தில் நீ உறுதியாக நிற்கணும் அப்படின்னு ஒன்று. பக்கத்து வீட்டு சகோதரிகிட்ட போய் பைபிளை வாங்கி கீழே வச்சு அது மேலே ஏறி நின்றுக்கிட்டாங்களாம். பாஸ்டர் என்ன சொன்னார், வசனத்தில் உறுதியாக நில்லு அப்படின்னு ஒன்று பைபிளை கீழே போட்டு அது மேலே ஏறி நின்றுக்கிட்டாங்களாம். நின்று கொஞ்ச நேரத்தில் அந்த வயிற்று வலி சுகமாயிருச்சான். போய் யாரும் அப்படி செஞ்சிடாதீங்க. அந்த அம்மாவுக்கு தெரியாது, வசனம் தெரியாது. ஆனால் பாஸ்டருடைய வார்த்தையை அவங்க உறுதியாக பிடிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தையை உறுதியாக பிடிச்சிக்கங்க. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? சொல்கிறாரு ஏசாயா 59:19 பி பகுதி, 2ஆம் பகுதி, வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர்
உங்களுக்காக எனக்காக கொடியேற்றுவார். நம்முடைய ஊழியத்துக்காய் கொடியேற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். யாருடைய கொடி கடைசியில் உயர்த்தப்படுகிறதோ அதன் அடையாளம் என்ன? அந்த தேசம், அந்த இராணுவ வீரர்கள் ஜெயித்து விட்டார்கள் என்பதுதான் உலகத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவார் என்றால், வெள்ளங்கள் சத்துரு போல வெள்ளங்கள் புரண்டு வரும்போது கர்த்தர் அவருடைய அழிவின் பாதையிலிருந்து, நம்முடைய அழிவின் பாதையிலிருந்து, நம்முடைய குடும்பத்தை ஆபத்திலிருந்து அதை அந்த அழிவின் பாதை நிறுத்தி அது நடுவிலிருந்து தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஜெயமாய் எடுத்து நிறுத்துகிறார். இந்த மாதம் விசுவாசியுங்கள். சத்துரு வெள்ளம் போல வரலாம், சத்துரு வெள்ளம் போல வரலாம், அழிக்கும்படி வரலாம், நம்மை நாசமாக்கும்படி வரலாம், நம்முடைய வாழ்க்கையை ஓ ஸ்தோத்திரம் சிதைக்கும்படி, நம்முடைய பிசினஸை நஷ்டப்படுத்தும்படி, நம்முடைய குடும்பத்தை ஓ உடைக்கும்படி அவன் வரலாம். ஆனால் தேவ ஆவியானவர் எங்களோடு உங்களோடு இருப்பார். ஆனால் நமக்கு ஜெயக்கொடி ஏற்றுகிற நம்முடைய ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு முன் செல்கிறார். அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, அதுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. சொல்லுங்க, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். கைத்தட்டி ஜெய கிறிஸ்து இந்த நவம்பர் மாதம் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து இந்த மாதம் ஜெயமாய் நடத்துவார். ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்காய் கொடியேற்றுகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதாதை கர்த்தர் செய்ய போகிறார். கேட்கிற உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த சபைக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த வெள்ளங்கள் எப்படிப்பட்டது? சத்துரு ஏன் வெள்ளம் போல வருகிறான்? சத்துருவை குறித்து ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார்? வெள்ளம் என்கிற அந்த வார்த்தை, வெள்ளம் என்ற நிலைமை என்பது 3 வித காரியங்களை மனிதனுக்கு உண்டாக்குகிறது. இந்த 3 காரியத்தை நாம் வேகமாய் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வெள்ளங்கள் மனிதனுக்கு 3 காரியங்களை உண்டாக்குகிறது. முதலாவது, இந்த வெள்ளம் செய்கிற காரியம் என்ன? 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 சாமுவேல் ஸ்தோத்திரம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, துர்ச்சென்ன பிரவாகம். இந்த வசனத்தை படிக்க கஷ்டம் இல்லை, வாயில வராது இல்லை. துர்ச்சென்ன பிரவாகம் சொல்லுங்க. சில வார்த்தை பைபிள்ல நமக்கு புரிய மாட்டேங்குது, விளக்கம் தெரிய மாட்டேங்குது. இப்போ என்னை கேட்டீங்கனாலும் விளக்கம் தெரியாது. சிலர்லாம் வந்து கேட்பாங்க. ஆமாம், சிலர் அதுக்குன்னே இருப்பாங்க. பாஸ்ட்டை போய் மடக்கணும். அவங்க எங்காவது கண்டுபிடிச்சிருப்பாங்க, எங்காவது பிரசங்கம் கேட்டிருப்பாங்க. எனக்கு இது ரொம்ப நாளாக, நான் பைபிள் ஸ்கூல் படிச்சிருக்கேன், இவ்வளோ நாள் ஊழியம் செய்கிறேன். இந்த துர்ச்சென்ன பிரவாகம் அப்படின்னா என்னன்னு தெரில. உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. என்னம்மா? துன்மார்க்கர் அப்படியா சொன்னீங்க? ரைட், கரெக்ட். வேற எழுதி வச்சிருக்கீங்களோ பக்கத்தில்? சில நேரத்தில் அந்த வார்த்தை நம்ம யாராவது பிரசங்கியார் சொல்லும் போது எழுதி வச்சுக்கணும். குறிப்பில் எழுந்தால் கூட அவ்வளோ. ஆங்கில பைபிளில் பாஸ்டர் சாம் காலையில் படித்தாங்க.
அவங்க சொன்னாங்க, துன்மார்க்கரின் வெள்ளம். கரெக்டா? வெள்ளங்கள், துன்மார்க்கரின் வெள்ளங்கள். துர்ச்சன்ன பிரவாகம் என்றால், மறுபடியும் சொல்றேன், துன்மார்க்கரின் வெள்ளங்கள். அதனுடைய அர்த்தம் அதுதான். அப்பனா கஷ்டம், பயம் வந்துடும். பயப்படாதவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதான் ஒருத்தர் இருந்தார், பயங்கர பேச்சாளர். இப்படிதான் இருப்பார், எவனுக்கும் பயப்பட மாட்டார், யாருக்கும் பயப்பட மாட்டார். எத்தனை பேர் வந்தாலும் பயப்பட மாட்டார், எதையும் சமாளிப்பார். இப்போ நீங்கள் அல்லேலூயா சொன்ன மாதிரி அவரும் அல்லேலூயா சொல்லியிருப்பார். நான் பயப்பட மாட்டேன், பாட்டெல்லாம் பாடியிருப்பார். ஆனால் டாக்டர்கிட்ட போய் நின்னோடனே, அவர் ஊசி எடுத்தோடனே, டாக்டர் எவ்வளோ வேணா மருந்து மாத்திரை கொடுங்க டாக்டர், 2 கிலோ கொடுத்தாலும் முழுங்கிக்கிறேன் டாக்டர், ஊசி மாத்திரம். எவ்வளோ பேரை கண்டு பயப்பட மாட்டான். ஆனால் டாக்டரை பார்த்தா, ஊசியை பார்த்தா, சிலர் சிரிக்கிறத பார்த்தா, நான் அதே டீம் தான். நான் அப்படிதான். 2 வாரத்துக்கு முன்னாடி ஊசி போட்டாங்க நர்ஸு. நான் சொன்னேன், அம்மா போட்டு பழக்கம் இல்லைம்மா, ஏதாவது மாத்திரை வேணா ஒரு 10 மாத்திரை சேர்த்து கொடுங்கம்மா அப்படின்னு. அது என்ன கொசு கடிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம், ஆனால் பயம். ஆகவே ஒரு மனுஷனுக்கு 300 பயங்கள் இருக்கான். தெபரா சிஸ்டர், அம்மா நமக்குள்ள எத்தனை பயம் இருக்கு? 300 பயங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கான். இப்போ 300ஐயும் நான் வாசிக்க போறேன். ரெடியா இருக்கீங்களா? 11 மணிக்கு சர்ச்சு முடிச்சிடலாம். அதனால நமக்கு தெரிந்த பயத்தை மாத்திரம் வேகமா சொல்றேன். சிலருக்கு கொஞ்சம் உயரமா நின்னா, ஏணி மேல ஏறி பிளாட்ஃபார்ம்ல, ஃப்ரிட்ஜ் மேல, சரி என்ன, கொஞ்சம் உயரமான பில்டிங் மேல நின்று இப்படி பார்த்தா எனக்கு அப்படியே கால் என்னமோ பண்ணும் பாருங்க. இந்த நேற்று எங்க வீட்டு பக்கத்துல ஒரு டீச்சர் வீட்டுக்கு போனேன், குழந்தையை கூட்டிட்டு விளையாட. அவங்க படியில 2 பக்கம் பிடிப்பே இல்லை. படி ஏறி போனா, போயிட்டேன், திரும்பி வருது பென்னு பார்க்கறேன், 2 கால் டைப் அடிக்குது. ஊட்டியில டிசம்பர் மாசம் நிக்கிற மாதிரி இருக்கேன் காலு. எப்படியோ கிருபை இறங்கி வந்துட்டேன். தனியா இருந்தாலும் பரவாயில்ல, இங்க எப்படி வேற தூக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ, எப்படிதான் அந்த குடும்பம் அந்த படிக்கு கைப்பிடி இல்லாம ஏறி இறங்குறாங்க தெரியல. சிலருக்கு பள்ளத்தை பார்த்தா என்னமோ பண்ணும், இல்ல என்னமோ பண்ணும், பயம் வரும். சிலருக்கு பிரயாணம்னாலே ஆக்சிடென்ட் ஆயிருமோ, எங்க போய் இடிச்சிருவானோ, பிரயாணத்துக்குனாலே வரமாட்டாங்க சிலர். நீங்க போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு. சிலருக்கு தனிமையா இருந்தா, 10 பேரா இருந்தா தான் அவங்களுக்கு தைரியம். சிலருக்கு இருட்டை பார்த்தா, கொஞ்சம் குளிக்கும் போது கண்ணை மூடுமா, சோப் போடுறேன்னா அதுக்கு முன்னாடி அதாவது இறந்த ஆக்சிடென்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு அந்த நாளெல்லாம் தைரியமா இருப்பீங்கள்ல. பின்னாடி வந்து யாரோ முருதுக சொரிகிற மாதிரி இருக்கும், கூப்பிடுற மாதிரி இருக்கும், மல்லிகைப்பூ வாசம் அடிக்கும், கொலுசு சத்தம் கேட்கும். எங்கடா நம்ம வீட்டில் யாருக்கும் கொலுசு போடலையே. இப்பவே சிலருக்கு வந்துருச்சு. சரி, சிலருக்கு வெளிச்சத்தை பார்த்தா, சிலருக்கு சில மனிதர்களை பார்த்தா, சிலருக்கு மனைவியை பார்த்தா, சிலருக்கு புருஷனை பார்த்தா. ஒரு வீட்டுக்காரர் வேலை முடிச்சிட்டு வராரு, கதவை திறக்கும் போது மனைவி சொல்றாங்க, 5 வருது. என்ன வருது அப்படின்னு பிள்ளை எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. மனுஷனை படைத்தது 6ஆம் நாளில். மனுஷன் என்றால் 6. என்ன வருது? நீங்க உங்க வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு வரும்போது 5 வருதுன்னு சொல்லாதீங்க.
5 வருதுன்னு அம்மா சொல்லுவாங்க. பிள்ளை எல்லாம் ஓடி அங்கங்கே புக் எடுக்காதெல்லாம் புக் எடுத்துக்கும், செல்ஃபோனெல்லாம் வச்சுட்டு. ஸ்தோத்திரம். சிலர் பைபிளுக்குள்ளே படிக்கிற மாதிரி செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பைபிள் படிக்கிறம்மா. என்ன சொல்ல வரேன், பலவித பயங்கள். சிலருக்கு பூச்சியை பார்த்தா, என்ன பூச்சி, சத்தத்தை கேட்டு ஏதோ நடந்துருச்சு, கேஸ் வெடிச்சிருச்சோ சிலிண்டர் வெடிச்சிருச்சோன்னு நம்ம நினச்சி போனால் என்னன்னு பார்த்தா ஒரு பள்ளி, அது சந்தோஷமாக போயிட்டுருக்கு, அது வேலைக்கு அது போகுது. பள்ளி போகக்கூடாது, கருப்பான் பூச்சி போகக்கூடாது. அதான் சொல்லிட்டேன், 300 பயங்கள் நமக்குள்ள இருக்கான். சதாம் ஹுசேன் யாருக்கெல்லாம் தெரியும்? யார் அவரு? உங்க மாமாவா? ஈராக் கொடுங்கோல் மன்னன், கொலைக்கார மன்னன். 35 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். உலகத்தையே பயமுறுத்தி கொண்டிருந்த ஒரே மனுஷன் சதாம் ஹுசேன். ஈராக் தேசத்தை 35 ஆண்டுகள் கொடுங்கோல் ஆட்சி புரிந்தான். அவருக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது, அமெரிக்காவே ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். 35 ஆண்டுகளிலே 100 அரண்மனை கட்டி முடித்தான். பேலஸ், நம்ம வீடு மாதிரி இல்லை. பாத்ரூம் போய் டேப் திறந்தா அந்த டேப் கோல்டு, தங்கம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்றது பாத்ரூமை சொல்லிட்டு இருக்கிறேன், அப்போனா மற்ற அறைகளை நினைத்து கொள்ளுங்கள். அப்படி 100 பேலஸ் கட்டினாலும் ஒரு நாள் கூட, கவனிங்கள், ஒரு நாள் கூட 1 மணி நேரம் ஒரு பேலஸ்ல ஒரு அரண்மனையில் அவன் தூங்கினது கிடையாதான். நீங்க உள்ள போய் பாருங்க, சதாம் ஹுசேன் யூடியூப்ல போய் பாருங்க, அந்த காட்சி, அந்த நான் சொல்றது அதுல இருக்கு. ஒரு நாள் கூட 1 மணி நேரம் அவன் தூங்கினதில்லை. இந்த அரண்மனைக்குள்ள போவானா, தன்னுடைய தீவிரவாதிகளோட போய் படுப்பானா, திடீர்னு எந்திரிச்சிருவானா 1 மணி நேரம் கழிச்சு, வா நம்ம அந்த அரண்மனைக்கு போகலாம். அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாதான். பயம், உலகத்தை பயப்படுத்தின இவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. என்ன என்றால், தூங்கும் போது ஏதாவது நம்மளை கொன்றுவானுங்களோ, பல தேசம் நமக்கு எதிரியா இருக்கிறாங்க, கொன்றுவாங்களோ. ஆகவே சில நேரத்தில் இத்தனை 100 அரண்மனைகள் இருந்த சாரி பேலஸ் இருந்தாலும், உலகத்திலே உச்ச கட்டத்தில் இருக்கிற பல கோடி தங்கம் அவன் கையில் இருக்கு, பல இராணுவங்கள் இருக்கிறது, அவனை யாரும் தொட முடியாது. அப்படி இருந்த அவன் சில நேரத்தில் தன்னுடைய ஆட்களை பார்த்து சொல்லுவானா, இந்த வனாந்தரத்துக்கு வந்துட்டோம், இங்கேயே ஒரு டென்ட் போடுப்பா, படுத்துக்கலாம்னு படுத்துருவானா. 100 பேலஸ் இருக்கிறது. அவன் கட்டிலெல்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாரு. அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் இவன் வாழ்க்கையில் நிம்மதியாக தூங்கினதில்லை. நமக்கெல்லாம் எப்படா தூங்கலாம் அப்படி இருக்கு. சிலருக்கு சபைக்கு வந்தால் நல்ல உடனே தூக்கம் வரும். முதல் பாட்டு, ஆமாம், எத்தனை மியூசிக் சவுண்டு வைத்தாலும், ஸ்பீக்கர் பாக்ஸ் சீட்டியே உட்காந்துருந்தாலும் கொரட்டை சத்தம் கேட்குது. நம்ம சபையில் இல்லை, நான் வெளியே சொல்கிறேன். தூங்குறவங்கள ஒரு அழிலையா சொல்லுங்க பாருங்க. நம்ம சபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். என்ன சொல்ல வரேன், சிலர் எந்த மனிதனை பார்த்தாலும் பயப்படுவார்கள். சத்துரு வெள்ளம் போல வருவான் என்றால், அந்த வெள்ளம் அதை ஒரு அடையாளப்படுத்துகிறது. எதை என்றால் பயத்தை. இந்த வெள்ளத்தை பார்த்த ஒரு பயம் வரும். அது இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? வெள்ளத்தை ஃப்ளட்டு. சுனாமி நம்ம தமிழ்நாட்டை புரட்டி போட்டுச்சு. யோபு 27:20. சீக்கிரம் வேகமா, டைம் ஆயிடுச்சு. யோபு 27:20. ஸ்தோத்திரம், முடிக்கிற நேரம். யோபு 27:20 வேகமா படிங்க அம்மா. யோபு 27:20. வெள்ளத்தை போல திகில், பயம் அவனை வாரிக்கொண்டு போகுமா. ராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்து கொண்டு போகுமா. யோபுக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சு பாருங்க. ஆகவே தான் ஒரு முறை சொல்லும் போது, பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது அப்படிங்கிறார்.
எவ்வளோ, நான் என்ன சொல்ல வரேன், எவ்வளோ நீங்கள் தைரியசாலியாக இருந்தாலும் சில பயங்கள் வரும். பயம் என்றால் வெள்ளம், சத்துரு கொண்டு வருகிற வெள்ளம். இயேசுவின் நாமத்திலே சொல்ற அந்த பயத்தை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகிறார். பயத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் விடுதலை தருகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு பயத்தின் ஆவி சிலரை விட்டு வெளியேறுகிறது. என் பிள்ளை நினைச்சு, எதிர்காலத்தை நினைச்சு, என் பிள்ளைக்கு திருமண காரியம் நினைச்ச ஒரு பயம், வீட்டு காரியங்களை நினைச்ச ஒரு பயம். பைபிளில் சிலர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் பெரிய விசுவாசிகள், முற்பிதாக்கள் பேர் பெற்றவங்களுக்குள்ளேயே பயம்லாம் இருந்திருக்கு. யாரு? ஆதியாகமம் 26:7 ஈசாக்குக்கு சுற்றி இருக்கிற மக்களை பார்த்து ஒரு பயம். ஏன்னா அவங்க மனைவி ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த நாட்டில் மனைவின்னு சொல்லிட்டா இவரை கொண்டுட்டு அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க மனைவிங்கிறதுக்காக. சகோதரின்னு சொல்லிட்டான். சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்த ஒரு பயம். ஆதியாகமம் 31:31 யாக்கோபுக்கு மாமனாரை குறித்த ஒரு பயம். அப்படின்னா இன்னும் சொல்ல போனா சொந்த குடும்பத்தை பார்த்து பயம். சிலருக்கு அவங்க குடும்பத்தை பார்த்தாலே ஒரு பயம். ஆதியாகமம் 32:7 சொந்த சகோதரனை பார்த்து பயம். யோசேப்பு சொந்த சகோதரன். சில சகோதரர்களை பார்க்கும்போது நமக்குள்ள பயம் வருகிறது. கூட பிறந்தவங்களை பார்த்தா சந்தோஷம் வரணும், என்ன வருது? பயம் வருகிறது. ஆகவே இந்த பயம் ஒரு வெள்ளம் போல நமக்கு எதிராய் வந்தாலும், தேவ ஆவியானவர் வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஜெயக்கொடி ஏற்றி நம்மை இந்த நவம்பர் மாதம் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். முதல் 3 காரியம் சொன்ன இந்த வெள்ளத்தினால் வருகிற ஆபத்துகள். முதலாவது பயம். பயம். இன்றைக்கு அநேகருக்குள்ள இந்த பயத்தின் ஆவி இருக்கு. என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சே, என்ன ஆயிருமோ, என் பிள்ளை என்ன ஆயிருவாங்களோ, என் சரீரத்தை நினைச்சா பயம், எதிர்காலத்தை நினைச்சா பயம். இன்றைக்கு அந்த வெள்ளங்கள் சத்துரு போல வந்திருக்கிறது. அந்த பயத்தை ஆண்டவர் அகற்றி உங்களுக்கு ஜெயக்கொடி ஏற்ற போகிறார். அதிலிருந்து உங்களை பாதுகாக்க போகிறார். யோசுவா 1:9 ஒரு தலை சிறந்த ஒரு பெரிய பராக்கிரமசாலி, திறமைசாலி, நல்ல அனுபவசாலி, யுத்தங்களை முன்னின்று நடத்துகிறவன், அநேக ஆண்டுகள் மோசே என்ற தலைவன் கீழே உருவாக்கப்பட்டவன், அவனுக்குள்ளேயே என்ன இருந்தது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. வீட்டில் போய் வாசிங்கள். அவனுக்குள்ளே திகில், பயம் இருந்தது. ஜனங்களை பார்த்த உடனே ஒரு பயம், சூழ்நிலையை பார்த்தால் ஒரு பயம், சத்துருக்களை பார்த்தால் ஒரு பயம், யுத்தங்களை பார்த்தால் பயம். அதே யோசுவாவை ஆண்டவர் அவருக்கு ஜெயக்கொடியாய் இருந்து போன இடமெல்லாம் கர்த்தர் வெற்றியை தந்தார். ஹல்லேலூயா. அந்த யோசுவாவோடு இருந்த கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்று நமக்குள்ள அந்த திகிலோடு நீங்க யாராவது வந்திருக்கிறீங்க, இப்போ அமர்ந்து இந்த வசனத்தை கேட்டிருக்கேன். உங்களுக்குள்ள இருக்கிற திகில், உங்களுக்குள்ள இருக்கிற பயம் என்ற வெள்ளங்களை கர்த்தர் அகற்றுகிறார். ஆமென். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலங்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மே நீர் வைத்ததினால் பறிக்க இயலா தேவரும். விசுவாசத்தோடு பாடுங்க. பாசம் என் மேல், என் குடும்பத்தின் மேல், நம்முடைய சபையின் மேல் தேவ பாசம். தேவரும் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆகவே வெள்ளம் என்பது முதலாவது பயத்தை குறிக்கிறது. இப்படி சத்துரு பயத்தை உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். தேவையில்லாத பயங்கள்
வந்திருக்கு. இன்றைக்கு அந்த பயத்தை கர்த்தர் உங்களை விட்டு அகற்றுகிறார். பயத்தின் ஆவியை நீக்கி தைரியமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். சத்துரு கொண்டு வரட்டும், பயத்தை கொண்டு வரட்டும், பிரச்சனை கொண்டு வரட்டும், ஆனால் நமக்கு இந்த மாதம் ஆண்டவர் முன் செல்கிறார். ஜெய கொடி ஏற்ற உங்கள் குடும்பத்துக்கு முன் செல்கிறார். நம்முடைய ஊழியத்திலே முன் செல்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஏராளமான பயங்கள் எங்களையும் சூழ்ந்திருந்தது. கர்த்தர் சில மனிதர்கள் அவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது பயம் சூழ்ந்திருந்தது. ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களுக்காக உங்கள் ஜெபத்தை கேட்டு கொடி ஏற்றினார். இந்த மாதம் உங்களுக்காக கொடி ஏற்றுவார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்காக கொடி ஏற்றுவார். ஹல்லேலூயா. சொன்னீங்களா? சொல்லுங்க. கொடியேற்றுவார். கொடியை இறக்குவார்ங்கிற மாதிரி அது சொல்லும் போதே ஒரு சிரிப்பு. நம்ம வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், அழுதுகிட்டு இருப்போம், சண்டை பயங்கரமா இருக்கும், காரஞ்சாரமா இருக்கும். ஆனா யாராவது வீட்டுக்குள்ள வந்துட்டா, வாங்க பிரதர், வாங்க பிரதர், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அந்த சிரிப்பு முகம் அப்போ மாறுது. அந்த செகண்ட்ல மாறுது. என்ன மந்திரம், என்ன மேஜிக்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வரும்போது வசனத்தை சொல்லும்போது நீங்கள் அந்த அப்படி உடனே மாறணும். வசனம் வரும்போது ஏசாயா 59:19 என்ன பகுதி? 2ஆம் பகுதி, பி பகுதி. சொல்லுங்க. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் இந்த நவம்பர் மாதம் கொடியேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய பந்தி நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. மீதி உள்ள காரியத்தை அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். Glory to God. ஒரு பாடலை பாடுவார்கள். அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். இந்த மாதிரி பைபிளை யாராவது பார்த்துருக்கீங்களா? இதை தூக்குறதுக்கு 8 லிட்டர் பால் குடிக்கணும். ராணி வச்சிருக்கா இந்த பைபிளா? இந்த மாதிரி யாருமே வச்சிருக்க மாட்டீங்க. எங்களுக்கு திருமண கிஃப்டாக வந்திருக்கு. ஒரு தம்பி, ஒரு வாலிப தம்பி இதை எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறார். எவ்வளோ அவங்க திருமண நாளை நினச்சா நமக்கு கிஃப்டாக நமக்கு சிலதெல்லாம் அதான் பாசமாக பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எழுத்து மொக்கையாக இருக்குதான் பாருங்க. எழுத்தை பாருங்க, கண்ணாடியே தேவையில்லை. அங்கே பேக் சைடில் கதை ஓரமாக இருக்கிறவங்க காட்டினாலே பாசமாக டைம் ஆகிட்டுருக்கு, நான் பேசிகிட்டு இருப்பேன், நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க, உங்கள் ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க, டைம் ஆகிட்டுருக்கு. காணிக்கை எடுக்கிறவங்க வேகமாக எடுங்க, ஜெபத்தோட காணிக்கை செலுத்துங்க. ஆண்டவருக்கு விதைக்கிற நேரம். ஸ்தோத்திரம். 2 4 6 பேர் தான் இருக்கிறாங்க. பேக் சைடில் நமக்கு 8 பேர் வேணும். ஐயா இங்கே நீங்கள் அங்கே போய் இருங்க, வச்சுட்டு அங்கே வந்துடுங்க. தண்ணி நீங்கள் வச்சுருங்க, போகும்போது கொடுங்க. தேங்க்யூ, நன்றிம்மா. காணிக்கை எடுக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை ஸ்தோத்திரம் பாட்டு பாடுவாங்க. கர்த்தருடைய பந்தி வருது, ஜெபத்தோடு எடுங்க. ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும், நீங்கள் எந்த திருச்சபை சேர்ந்தவர்களாக இருந்தால் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றால், தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தவங்க அது இவங்க எடுக்கக்கூடாது. மூழ்கி தண்ணீரில் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தகுதி உள்ளவர்கள். ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த விசுவாசம், கர்த்தர் என்னை இந்த நாளில் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், பலப்படுத்தி இருக்கிறார் அப்படி நம்பிக்கையோடு இருக்கிறவங்க வாங்க. குற்றமான சாட்சியெல்லாம் கர்த்தர் மாற்றிட்டார் ஆராதிக்கும் போதே. ஆகவே ஜெபத்தோட எல்லாரும் கிடைக்கும் வரை ஆயத்தமாக இருங்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் கிடைக்கும் வரை ஜெபத்தோடு இருங்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார்.
அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களிலே அவருடைய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமான இந்த அப்பத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண அன்பாய் கேட்கிறேன். ஏனென்றால் இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கு. நல்ல உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தம் வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு தந்த ரட்சிப்பை எண்ணி உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தாரே, பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தாரே. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவ்வளவுதானா? ஹல்லேலூயா. கண்ணை மூடி அந்த சிலுவை காட்சியை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இந்த சிலுவையில் ஆண்டவர் அடிக்கப்பட்ட அந்த காட்சி உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. உருகாத நெஞ்சம் ஒன்றுமே இருக்காது. ஹல்லேலூயா. அந்த காட்சியை நினைக்கும் போதே உள்ளம் உடையும், இருதயம் நொறுங்குண்ட இருதயமாய் மாறும். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவர். நம்ம யாவரும் சேர்ந்து அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாய் இருக்கிற அப்பத்தை சேர்ந்து புசிப்போம். நாம் யாவரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு அடையாளமாய் இருக்கிற திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவோம். போகும்போது நீங்க அங்கங்க டஸ்ட்பின் வச்சிருப்பாங்க. இப்போ யார் கையிலும் கொடுக்க வேண்டாம். உங்க சிந்தனையை நீங்க குழப்ப வேண்டாம். ஜெப சிந்தையிலேயே இருங்க. ஆவியான நம்மை தொடுகிற நேரம், நம்மை பலப்படுத்துகிற நேரம், கர்த்தர் கிரியை செய்கிற நேரம். அந்த நேரம் நம்ம வேற எதையும் செய்யக்கூடாது. அதை அப்படியே வச்சிருங்க. போகும்போது அங்கங்க டஸ்ட்பின் உங்க பக்கத்திலேயே வச்சிருக்கிறோம். போகும்போது போட்டுருங்க. இப்போ யார் கையிலையும் கொடுக்க வேண்டாம். குழந்தை கையில கொடுக்காதீங்க. எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. நல்ல துதிக்க ஆரம்பிங்க. சத்தத்தை உயர்த்துங்க. இந்த 11 மாதம் 10 மாதங்கள் தேவன் நம்மை கிருபையாய் காத்து, சத்துரு வெள்ளம் போல வந்தான், நம்மை வாரிக்கொண்டு போக வந்தான். ஆனா கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து நமக்காய் ஜெயக்கொடி ஏற்றினதற்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. glory to God. நன்றி ஆண்டவரே. ஜெயக்கொடி ஏற்றினதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜெய கிறிஸ்து முன் செல்வதற்காய் ஸ்தோத்திரம். அந்த பயத்தை எங்களை விட்டு மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். ஓரபா கசந்தரபா ரியாந்தரபலா தூரதரபலபா ஓரதா கபாலபா ரியாந்தரபா ரிபா கபாலபா ஓரந்தரா தீரதரபலபா சியாந்தரபா கபாலபா ரியாந்தரா ஓரபா பாபா ரிபா கபாலபா ஓரந்தரா தீரதரபலபா ரியா கபாலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி இயேசப்பா. glory to God. ஹல்லேலூயா.
பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம அந்த ஜெபத்தில் இணைந்து கொள்வோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிற நேரம், தொடுகிற நேரம், ஒரு சமாதானத்தோடு நம்மை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஜெயக்கொடி கிறிஸ்து, ஜெயக்கொடி ஏற்றுகிற இந்த நேரம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்லவரே, மக்கு நன்றி தகப்பனே. இந்த 11வது மாதத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததற்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எமக்கு நன்றி அப்பா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் எங்களை நடத்திட உம்முடைய மகா பெரிய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையே எங்களை பலப்படுத்தினது, பாதுகாத்தது, வழி நடத்தினது ஆண்டவரே. எங்கள் வாழ்விலே வெற்றியை கொடுத்ததப்பா. எங்கள் கண்ணீரை துடைத்தது, பலவீனங்களை மாற்றினது ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவர், எங்களோடு கூட இருந்தீர், சபையோடு இருந்தீர் அப்பா, குடும்பங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து எங்களை வெற்றியாய் நடத்தி வந்து இது 11வது மாதத்திலே பிரவேசிக்கிற ஒரு கிருபையை எங்கள் சபை மக்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி எங்களுடைய சிறையிருப்பை மாற்றி எங்களுக்கு மகிழ்ச்சியும் களிப்பையும் அப்படியே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அப்படியே எங்கள் வாழ்விலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக ஆண்டவரே, நிறைவேறுவதாக அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகள் மேல் பணியை போல இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. வெள்ளம் போல சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவீர் என்ற அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக நீர் கொடியேற்றுகிறவர் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் கரத்திலே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் எழும்பி வந்தால், வெள்ளம் புரண்டு வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், பயம் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், ஆவியானவர் எங்களுக்காக கொடியேற்றப்படுவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை இன்னும் பலப்படுத்தும் அப்பா. எங்களுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் எல்லாம் மடங்கடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. நம்முடைய வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா கிரைகளும் எங்கள் பாதத்திலே கொண்டு வந்து போட்டதற்காய் நன்றி அப்பா, நன்றி. தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. பிஸ்னஸை கர்த்தர் பொறுப்படுங்க ஆண்டவரே, குடும்பத்தை பொறுப்படுங்கப்பா. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் தேவைகள் அனைத்தையும் சந்திங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபைகளை தாரும். பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு சரீரத்தையும் ஆண்டவர் தொடுவீராக ஆண்டவரே. உம்முடைய பலத்தால் இடை கட்டுவீராக. இந்த வாரம் முழுவதும் உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரோடு இருந்து நடத்தட்டும். இந்த வார்த்தை எங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் இதை தியானிக்க எங்களுக்குள்ளே பலன் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நீர் ஆசீர்வதிக்கிறவர். எங்களுக்கு அந்த பயத்தை உண்டாக்கி கொடுத்ததற்காக நன்றி. உம்மை குறித்த ஒரு பயம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். உலகத்துக்குள்ள போராண்டவர் எத்தனையோ போராட்டங்கள் வரலாம். கர்த்தருக்காக அதெல்லாம் ஜெயித்து முன்னேற ஆவியானவர் கிருபை செய்ய போறதுக்காய் நன்றி. எங்கள் ஆவியாத்ம சரீரத்தை நம்முடைய தூய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் எத்தனை பேர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்கெல்லாம் எடுக்க, ராபோஜனத்திலே பங்கு பெற, அபிஷேகம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. சபை இன்னும் பரிசுத்தமாக்குங்கப்பா. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்த கிருபை தாங்க. எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைன் மூலமாய் இந்த ஆண்டவரே ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து நடத்துங்க. கொடுத்த காணிக்கை தசம பாகங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக.
கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்று மாலை நமக்கு நம்ம 1000க்கு மேலே இருக்கிறோம் ஜனங்க, 1000க்கு மேலே இங்கே நம்ம அவங்கள சேர்த்த முடியாது. ஆகவே மண்டபம் நமக்கு தேவை. அதை குறித்து நாம் பேச ஜெபிக்க இருக்கிறோம். வாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த முன்னாடி இருக்கிறவங்க உட்காருங்க, பேக் சைடில் இருக்கிறவங்க போகட்டும்.